யா அல்லாஹ், இவரை மன்னித்தருள்வாயாக. மேலும் இவர் மீது கருணை புரிவாயாக. மேலும் இவரது பிழையை பொறுத்து சுகம் அளிப்பாயாக. இவர் செல்லும் இடத்தை சங்கைக்குரியதாய் ஆக்குவாயாக. மேலும் இவர் மண்ணறையை விசாலமாய் ஆக்குவாயாக. தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் கழுவி தூய்மைப்படுத்துவாயாக. அழுக்கிலிருந்து வெள்ளையாடையை சுத்தப்படுத்துவது போன்று பிழைகளிலிருந்து இவரை சுத்தப்படுத்துவாயாக. மேலும் இங்குள்ள வீட்டை விட சிறந்த வீட்டை இவருக்கு ஏற்படுத்துவாயாக. மேலும் இங்குள்ள குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை ஏற்படுத்துவாயாக. மேலும் இவரை சொர்க்கத்தில் புகுத்துவாயாக. மேலும் இவரை மண்ணறையின் சோதனையிலிருந்தும் மற்றும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையின் போது ஓதுவார்கள். நான் அதை மனனம் செய்து கொண்டேன் என அவ்ஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். நூல் முஸ்லிம்.